துணியால் சுற்றப்பட்ட நிலையில் கால்வாயில் கிடந்த பெண் சடலம். இறந்து கிடந்த பெண் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய போலீஸ். காவல்துறைக்கு துருப்புச்சீட்டாக கிடைத்த தோடு. பெண்ணை கொடூரமாக கொலை செய்து கல்லை கட்டி கால்வாயில் வீசியது யார்? கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? ரோட்டோரத்தில் உள்ள ஒரு கால்வாயில் பெண்ணோட சடலம் ஒன்று கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்போ துணியால் சுற்றி வச்ச நிலைமையில ஒரு பொண்ணோட சடலம் கிடந்துச்சு. அந்த பொண்ணை யாரோ கொடூரமாக கொன்று சடலத்தை துணியால் சுற்றி கல்லை கட்டி கால்வாயில் வீசியிருக்காங்க. முகம் அடையாளமே தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருந்ததுனால அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணோட உடம்புல யார் பேரையாவது பச்சை குத்தி இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. கால்வாயிலிருந்து சடலத்தை மீட்ட நாளில் இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் அந்த இடத்துல பதிவான செல்போன் சிக்னலை வச்சு விசாரிச்சப்பவும் போலீஸுக்கு எந்த குழுவும் கிடைக்கல. அதுக்கு பிறகு சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்த ஒரு சைடு கம்மலை டாக்டர்கள் பார்த்து போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் அந்த கம்மல் தான் போலீஸுக்கு துருப்புச்சீட்டா அமைஞ்சிருக்கு. அந்த கம்மல்ல இருந்த ஹால்மார்க் முத்திரையை வச்சு அது கான்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையிலிருந்து வாங்கினதுங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நேராக அந்த நகைக்கடைக்கு போய் இந்த கம்மலை காட்டி விசாரித்தப்போ அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பங்கி பகுதியைச் சேர்ந்த நிதின்றவரை வாங்கினாரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. நகையோட பில்லில் இருந்த நிதினோட அட்ரஸுக்கு போய் பார்த்தப்போ வீடு பூட்டி இருந்திருக்கு. அதனால் பில்லில் இருந்த செல்ஃபோன் நம்பருக்கு போலீஸ் கால் பண்ணி பார்த்தப்போ நிதின் ஃபோனை அட்டன் பண்ணி தான் வெளியூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. உங்கள் மனைவி எங்கன்னு போலீஸ் கேட்டப்ப அவங்க ராஜஸ்தான் டூர் போயிருக்காங்க, வர்றதுக்கு 10 நாளைக்கு மேலாகும்னு நிதின் சொல்லியிருக்கார். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லியிருக்காரு நிதின். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் மனைவிக்கு ஒரு கம்மல் வாங்கி கொடுத்தீங்களான்னு கேட்டதுக்கு கம்மல் மட்டும் இல்லை, நான் நிறைய நகை வாங்கி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு கோபமாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்கார். நிதின் ஏதோ ஒரு தடுமாற்றத்தோடு பேசுகிறத கவனித்த போலீஸுக்கு அவர் மேலே சந்தேகம் அதிகமாகியிருக்கு. அதனால் கான்பூரில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டுக்கு போலீஸ் போனப்போ நிதின் வீட்டில் தான் இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு அவரை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் விசாரித்தப்போ தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்துச்சு. பங்கிங்கிற பகுதியைச் சேர்ந்த நிதினும் சவிதாவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 3 வயசுல உத்கர்ஷுங்கிற ஒரு மகனும் 1 வயசுல மான்விங்கிற மகளும் இருக்காங்க. கல்யாணமாகி 5 வருஷத்துக்கு மேல ஆகியும் கூட நிதின் மனைவி சவிதா கிட்ட வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதனால கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் இடையில கொடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. தினமும் மனைவி அடிச்சு சித்திரவதை பண்ண நிதின் சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க கழுத்தை நெரிச்சு கொடூரமான முறைகளை கொண்டு இருக்கான். அதுக்கு பிறகு சடலத்தை 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கால்வாயில் வீசிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். விசாரணையில் நிதின் மொத்த உண்மையவும் ஒன்று விடாமல் சொல்லவே அவன் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க போலீஸ்.